ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருமம் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு சுரக்காய் கூட்டு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் குக்கரில் 1.5 கப் தண்ணி நான் இதில் விடுறேன். அப்புறமா ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு நான் கழுவி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பல் வெள்ளை பூண்டை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதில் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு தக்காளி, இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 கப்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நேரத்தில் ஒரு கூட கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சொரக்காயை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதுக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, காரமும் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டைம் அதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு அப்படியே விட்டுருங்க. 2 விசிலுக்கு அப்புறமா அந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, நல்லா கலந்து விடுங்க. கூட்டு பதத்துக்கு கரெக்டாக நமக்கு வந்துருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் நான் வச்சிருக்கிறேன் பாருங்க அடுப்பில். இப்போ இதெல்லாம் 1 டீஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணலாம். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் இதில் ஆட் பண்ணுறேன் கட் பண்ணி. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த கூட்டில் எடுத்து விட்டுறலாம். இப்போ அதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, சூப்பரான சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிட்டு. இவ்வளவுதான். இப்போ இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்க, நல்ல சூடான சாதத்தில் இந்த மாதிரி ஒரு சுரக்காய் கூட்டு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.